all, வணக்கம். Tamil to English conversion video. So இந்த conversion videoல நம்ம எந்த டாபிக் வச்சு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படினா இந்த travel டாபிக் வச்சு இந்த வீடியோல பார்க்க போறோம். So travel டாபிக்கோட part 4 வீடியோ தான் இது. இதுக்கு முன்னாடி நீங்க part 1, part 2, part 3 வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படினா அதெல்லாம் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. So travel அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நிறைய questions, நிறைய ஸ்டேட்மென்ட்ஸ்ல நம்ம go through பண்றதுக்கு chances இருக்கு. So போன வீடியோல நம்ம பார்த்தோம்னா ஒரு கேப் புக் பண்றது பார்த்தோம், ஒரு ஆட்டோ புக் பண்றது பார்த்தோம். ஒருத்தங்க கிட்ட சொல்லி அந்த ஆட்டோ கூட்டிட்டு வர சொன்னோம். நம்மளே அந்த ஆட்டோ இருக்கிற இடத்துக்கு போறோம், கேப் இருக்கிற இடத்துக்கு போறோம் அப்படினா அதுக்கான டைரக்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்போம். அண்ட் அவங்க நம்ம ஏதாவது ஒரு கடைக்குள்ள போயிட்டு ஏதாவது ஒரு டக்குன்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும்னா வெயிட் பண்ண சொல்றதுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி சொல்லணும் அப்படின்றதெல்லாம் பார்த்திருப்போம். அதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படி போகணும், இந்த பர்டிகுலர் இடத்துக்கு கொண்டு போய் விடுங்க, இதுக்கான பஸ் எங்க நிற்கும், இந்த மாதிரி காமனா சென்டென்சஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம், காமன் கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். So first one, தயவு செய்து என்னை இந்த முகவரிக்கு அழைத்துச் செல்லுங்கள். தயவு செய்து என்னை இந்த முகவரிக்கு அழைத்துச் செல்லுங்கள். இந்த ஒரு சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? இவ்வளோ பெரிய சென்டென்ஸாக இருக்கே, அப்போ அதோட இங்கிலீஷ் கன்வர்ஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுலாம் நினைக்க வேணாம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி பேசிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு இங்கிலீஷில் என்னன்னு தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியாக சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிடலாம். சப்போஸ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம பேசிக்காக சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட், பேசிக் கிராமர் ரூல்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு சில வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு சென்டென்ஸ்னால் எப்படி இருக்கும், ஒரு சென்டென்ஸ்னா என்ன, அதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றதுக்கான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ், தயவு செய்து என்னை இந்த முகவரிக்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னா ஏதோ ஒரு அட்ரஸ் காமிச்சு அந்த அட்ரஸ்க்கு கொண்டு போய் என்ன விடுங்க அப்படின்னு சொல்றோம். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? தயவு செய்து அப்படின்னா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைண்ட் ரெக்வெஸ்டா இருக்கு. ஸோ ரெக்வெஸ்ட் பண்றதே ரொம்ப கைண்டா இருக்கு. ஸோ ப்ளீஸ் என்ன அழைத்து செல்லுங்கள் அப்படின்றது டேக் மீ டு, எங்க என்னை கூட்டிட்டு போனோம், இந்த முகவரிக்கு, this address. So please take me to this address அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நீங்கள் தமிழில் பார்க்கும்போது அதோட சென்டென்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. தயவு செய்து என்னை இந்த முகவரிக்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்கே, இதை நான் இங்கிலீஷில் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ்லாம் பிரிச்சுட்டு தெரியாத வேர்ட்ஸ்லாம் பிரிங்க, ரெண்டாக பிரித்து வச்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்ச வேர்ட்ஸோடதுக்குலாம் நமக்கு இங்கிலீஷில் என்ன வரும் அப்படின்றத எழுதிட்டு நெக்ஸ்ட் தெரியாத வேர்ட்ஸ்க்குலாம் போகலாம். ஸோ தயவு செய்து என்னை இந்த முகவரிக்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்றதுல ரொம்ப பேசிக்கா சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ தயவு செய்து அப்படின்றது ப்ளீஸ்ன்னு சொல்லலாம். அழைத்து செல்லுங்கள், யார் அழைத்து செல்லணும்? என்னை. ஸோ டேக் மீ டு, எங்க கூட்டிட்டு போகணும்? இந்த முகவரிக்கு, திஸ் அட்ரஸ். ஸோ வேர்ட்ஸ்லாம் நம்ம கரெக்டாக தமிழுக்கு இதுதான் இங்கிலீஷ் அப்படின்றத கண்டுபிடிச்சிரும். ஃப்ரேம் பண்ணுறது மட்டும் நமக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஈஸியாக ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் டேக் மீ டு திஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, ஸோ இப்போ ஒரு சில சென்டென்சஸ்லாம் நான் இங்கே எழுதியிருக்கேன். இதுக்கெல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப காமன் சிம்பிள் சென்டென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நேராக செல்லுங்கள். யாராவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு டைரக்ஷன் கேட்குறாங்க, அவங்ககிட்ட நீங்கள் நேராக போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்னென்னா ரெண்டு சைடு இருக்குது. ஒன்று இடதுபுறம் திரும்பலாம் அப்படின்னு சொல்கிறது, இன்னொன்று வலதுபுறம் திரும்பலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டைரக்ஷன்ஸ் கேட்டு ஏதாவது ஒரு சைடு நீங்கள் திரும்ப சொல்கிறீங்க அப்படின்னா இது ரெண்டும் சொல்கிறது. அடுத்து நீங்கள் ஆட்டோலையோ கேப்லையோ பைக்லையோ போயிட்டுருக்கீங்க, அப்போது எங்கே நிறுத்தணுமோ இங்கே நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தயவு செய்து இங்கு நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறது. இன்னும் சிறிது தூரம் செல்லுங்கள். நீங்கள் மேப்பில் பார்த்துட்டே இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், யாராக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னும் சிறிது தூரம் செல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் இறங்க வேண்டிய பிளேஸ் வரும் அப்படின்றதுக்கு இன்னும் சிறிது தூரம் செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து இது தப்பான வழியில வந்துட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு இது தவறான வழி அப்படின்னு சொல்றது.
இதெல்லாம் நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நேராக செல்லுங்கள் அப்படின்றது, செல்லுங்கள் அப்படின்னா கோ, நேரானா ஸ்ட்ரெயிட், ஸோ கோ ஸ்ட்ரெயிட். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படியே தமிழ் சென்டென்சஸில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்லாம் அப்படியே இங்கிலீஷில் மாற்றிடுறது, எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இடதுபுறம் திரும்புங்கள் அப்படின்றத, திரும்புங்கள் அப்படின்னா டர்ன், இடதுனா லெஃப்ட், அதே மாதிரி வலதுபுறம் அப்படின்னா ரைட், ஸோ டர்ன் ரைட். ஸோ டர்ன் லெஃப்ட், டர்ன் ரைட். ஸோ நேராக போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ ஸ்ட்ரைட்டுன்னு சொல்கிறோம். இடதுபுறம் திரும்பணும் அப்படின்னா டர்ன் லெஃப்ட்னு சொல்கிறோம். வலதுபுறம் திரும்பணும் அப்படின்னா டர்ன் ரைட்டுன்னு சொல்கிறோம். அடுத்தது தயவு செய்து இங்கு நிறுத்துங்கள் அப்படின்னா, தயவு செய்துன்னா நம்ம என்ன பண்ணோம், ரெக்வஸ்ட் பண்ணுறது, ரொம்ப கைண்டாக ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, ஸோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நிறுத்துங்கள், நிறுத்து அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டாப். எங்கே ஸ்டாப் பண்ணோம், இங்கே, ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் ஹியர். ஸோ தயவு செய்து இங்கு நிறுத்துங்கள் அப்படின்றத ப்ளீஸ் ஸ்டாப் ஹியர். இன்னும் சிறிது தூரம் செல்லுங்கள். ஸோ உங்களோட இறங்க வேண்டிய டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தான் இந்த டெஸ்டினேஷனில் நீங்கள் இறங்க முடியும். ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இது வந்து டெஸ்டினேஷன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்றதுக்கு இன்னும் சிறிது தூரம் செல்லுங்கள் அப்படின்னா இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, செல்லுங்கள் நம்ம இங்கே என்ன பார்த்தோம், கோ. இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படின்னா கோ அ லிட்டில் ஃபர்தர், கோ அ லிட்டில் ஃபர்தர் அப்படின்னு சொல்லணும். ஸோ லிட்டில் ஃபர்தர் அப்படின்றது தான் சிறிது தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்கிறது தான் a little further அப்படின்னு சொல்கிறது. ஸோ go a little further அப்படின்னா இன்னும் சிறிது தூரம் செல்லுங்கள். நெக்ஸ்ட், இது தவறான வழி. ஸோ உங்களோட டெஸ்டினேஷன் இங்கே இருக்குது, நீங்கள் இப்படி தான் வந்திருக்கணும், ஆனால் நீங்கள் வேற எங்கேயோ போயிட்டு இங்கே நிற்கிறீங்க இப்போ. அப்போது இது தப்பான ரூட்டில் வந்துட்டீங்க. அப்போது இது தவறான வழி அப்படின்னு சொல்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க, this is the wrong way. ஸோ தவறான வழினா wrong way. எது தவறான வழி, இது. ஸோ this is the wrong way. ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறதுனால நம்ம is அப்படின்ற ஒரு வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்படியே தமிழில் இருக்கிறத நம்ம இங்கிலீஷில் மாற்றிருக்கோம். ஸோ நேராக செல்லுங்கள்னா கோ ஸ்ட்ரைட், இடதுபுறம் திரும்பவும்னா டர்ன் லெஃப்ட், வலதுபுறம் திரும்புங்கள்னா டர்ன் ரைட், தயவு செய்து இங்கு நிறுத்துங்கள் அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டாப் ஹியர், இன்னும் சிறிது தூரம் செல்லுங்கள் அப்படின்னா கோ a little further. இது தவறான வழி அப்படின்னா this is the wrong way அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி அதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை எங்ககிட்ட காமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சா அதையும் எங்ககிட்ட அந்த டாபிக் மென்ஷன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் ரெக்வெஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸுமே நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அது எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆக போகுது. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எங்ககிட்ட காமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக்ன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.